உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் 8. ஆராதனாவின் அருகில் செல்ல செல்ல அவளது மலர்ந்த முகத்தைக் கண்டவளுக்கு தங்கள் இருவருக்கும் இடையில் உண்டான சிறுவயது நட்பே முதலில் தோன்றியது. அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. அட தேன்மொழி, நீ எப்பமா உங்க ஊர்ல இருந்து வந்த? தங்களை நோக்கி வரும் தேன்மொழியிடம் கேட்டார் மதுரம் பாட்டி. தன் பாட்டி யாரையோ வரவேற்கும் குரலில் திரும்பிய ஆராதனா, பாட்டி என்ன சொன்னீங்க என கேட்க, ஒன்ன சொல்லலாரா, தேன்மொழிய கேட்டேன். பார்வதி மரகம் பாட்டி வர அவர்களுடன் தன் சிறுவயதி தோழி தேன்மொழி வருவதை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாள் ஆராதனா. என்ன பாட்டி, நான் வரும்போது ஏதோ சொன்னீங்களே, தூரத்திலிருந்து வந்ததால கேட்கல, தேன்மொழி கூற, நீ எப்ப வந்தேன்னு கேட்டேம்மா. நேத்து தான் பாட்டி வந்தேன். இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆராதனா. என்ன ஆராதனா அப்படியே பாக்குற? தேன்மொழி உனக்கு ஞாபகம் இல்லையா என்று மதுரம் பாட்டி கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, திடீர்னு பார்த்ததால கொஞ்சம். நான் என்ன பேயா என்னை பார்த்து ஷாக்காக? ஐயோ அப்படிலாம் இல்லை தேன்மொழி. எப்படி இருக்க ஆராதனா? நல்லா இருக்கேன் தேன்மொழி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இதுல என்னென்ன ஞாபகமா இருக்க போகுது உனக்கு? இவ என்ன நம்ம கூட சண்டை போடனே வந்திருப்பா போலையே, இப்ப என்ன பண்றது? மனதிற்குள் யோசித்தவாறு நின்றாள் ஆராதனா. சின்ன வயசுல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்பா பார்த்தாலும் 2 பேருக்கும் அழுகிறது தான் வேலையே, மதுரம் பாட்டி கூற. சாரி தேன்மொழி, சின்ன வயசுல அறியாம ரொம்ப சண்டை போட்டுட்டேன் உன் கூட. இப்பதான் புரியுது. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி தேன்மொழி, மன்னிப்பு வேண்டினாள் ஆராதனா. ஏனோ அவளது மன்னிப்பை கேட்டவள் சிறுபிள்ளைத்தனமாக அவள் மீது கோபம் கொண்டான். தன் செயலை நினைத்து மனம் வருந்தினாள். பரவாயில்லையா ஆராதனா, அப்ப 2 பேரும் சின்ன பொண்ணு, அறியாம சண்டை போட்டுட்டோம் என்றாள் தேன்மொழி. ஓகே, இப்ப ஃப்ரெண்ட்ஸ்? கைகளை தேன்மொழியின் முன் ஆராதனா நீட்ட, நோ, எப்பவும் நீ என்னோட எதிரிதான். சிரித்தவாறு ஆராதனாவிடம் கை கொடுத்தாள் தேன்மொழி. தேன்மொழி என கூப்பிட்டவாறு அவளது தோழிகள் அனைவரும் வர, சிறிது நேரம் அனைவரிடமும் பேசியவள் ஆராதனாவை அழைத்து தோழிகள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். தேன்மொழி, உனக்கு இங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க? ஆராதனா சந்தேகமாய் கேட்க, நான் எப்பவும் இங்கேதான் இருப்பேன், படிக்கும் போது மட்டும்தான் எங்க ஊர்ல இருப்பேன், இங்கதான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூறியவாறு தோழிகளுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அதே நேரம் பைக்கை நிறுத்திய ரஞ்சித் கை கடிகாரத்தை பார்க்க நேரமானதை உணர்ந்து வேகமாய் நடந்து வந்தான். ரஞ்சித் வருவதை பார்த்த தேன்மொழி அவனை கண்டுகொள்ளாதவாறு திரும்பி தோழிகளுடன் பேச, ரஞ்சித்தை பார்த்த மரகதம் பாட்டி தன் உதிர வாரிசான சொந்த பேரனை ஆசையுடன் வரவேற்றார். பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. என் மருமக எப்படிரா இருக்கா? நீ எப்படிரா கண்ணா இருக்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் பாட்டி. நீங்க தான் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிங்க. உங்களுக்கு உங்க 2வது பையன் தானே முக்கியம், நாங்க யாரோ தானே. என்னடா கண்ணா இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் என்ன பாட்டி, நீங்க வீட்டுக்கு வந்து 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. உனக்குத்தான் தெரியும்லடா, உங்க தாத்தா வாழ்ந்த வீட்டை விட்டு வர எனக்கு மனசு கேட்காதுன்னு. அப்புறம் எப்படிரா கண்ணா நீ இப்படி சொல்ற? உங்களை வந்துட்டு மட்டும்தான் பாட்டி போக சொன்னேன். அம்மா தனியா இருக்காங்க பாட்டி, அதான் நான் அப்படி சொல்றேன். நீங்களும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கடா, எல்லாரும் முன்ன மாதிரி ஒரே போல குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்டா. என்னாலலாம் வர முடியாது பாட்டி. ஆமா பாட்டி, உங்க பேரனுக்கு வீம்பு ரொம்ப தான். அப்படி இருக்கும்போது அங்க வர முடியுமா என்ன கூறியவாறு தேன்மொழி ரஞ்சித்தின் முன் வந்து நின்றார். நீ இருக்கிற இடத்துக்கு மனுஷன் வருவானா? ஏய், என்னை பார்த்து குரங்கு மாதிரி இருக்கா? ஒத்துக்கிட்டான், சரிதான். உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா உடனே என்ன சொல்றீங்களா? இப்ப நான் என் பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன், உனக்கு என்னடி? நீ ஏன் இப்ப வந்த? அதைத்தான் நானும் சொல்றேன். நானும் என் பாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இல்ல மிஸ்டர் ரஞ்சித் குமார். சரி சரி, பேசுனது போதும், சாமி கும்பிட கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் என கூறியவாறு பார்வதி வர, ரஞ்சித்தை கண்டவரோ எப்படிப்பா இருக்க, அக்கா எப்படி இருக்காங்க ஆசையாய் கேட்டார். எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் கூறியவாறு அவர்களை விட்டு விலகி சாமி கும்பிடும் இடத்திற்கு சென்றான் ரஞ்சித்குமார். அங்கே வெங்கடாச்சலம் ஐயா இருப்பதைக் கண்டு அவர் அருகே சென்று நின்றான். அதன் பின் ஐயர் அனைவரையும் வரக்கூற, ரஞ்சித் நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே அந்த சக்தி இருக்கான் பாரு, அங்க அவனையும் கூட்டிட்டு வாப்பா என்றார் வெங்கடாச்சலம். சரிங்க ஐயா கூறியவன் ஏனோ தான் சென்று சக்தியை கூப்பிட மனம் வராமல் தேன்மொழியை தேடினான். அவளோ அவளது தோழிகளுடன் பேசிக்கொண்டிருக்க யோசனையில் என்ன செய்வதென்று அப்படியே நின்றான். எதார்ச்சியாக திரும்பிய ஆராதனா ரஞ்சித் யோசனையில் இருப்பதைக் கண்டு அவனின் அருகில் வந்தாள். என்னாச்சு ரஞ்சித், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?
ஆமாம், சக்தியை போய் சாமி கும்பிட கூப்பிடணும். ஏன் நீங்கள் போய் கூப்பிட வேண்டியதுதானா? அவ என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா? கேட்டவாறே அங்கே தேன்மொழி வர, நீ எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட தான் வருவியாடி தேனு. எனக்கு என்ன உங்க கூட சண்டை போடணும்னு ஆசையா? என்ன நீங்க 2 பேரும் என் பேரனை பேர் சொல்லியே கூப்பிடுறீங்க? கேட்டவாறு அவர்களுக்குள் நடுவில் வந்து புகுந்தார் மரகதவள்ளி பாட்டி. கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க பாட்டி, தேன்மொழி உரைக்க. அவன் உன்னை கூட பெரியவன், ஒழுங்கா அத்தான் மாமான்னு கூப்பிடுங்க 2 பேரும். சரி பாட்டி என ஆராதனா மென்மையாய் கூறினா. அதெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது என தேன்மொழி சண்டையிட, நீ ஒன்றும் கூப்பிட வேண்டாம், போய் உன் சக்தியை கூட்டிட்டு வா ரஞ்சித் உரைக்க. நான் போக மாட்டேன், உங்களுக்கு வேணா நீங்க போய் உங்க 6 உயிர் தம்பியை கூப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறேன். உன்னை பத்தி தெரிஞ்சு உன்கிட்ட சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? ரஞ்சித் தன்னந்தனியாக புலம்பினான். சரி விடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் கூறியவளோ சக்தியை நோக்கி சென்றாள் ஆராதனா. இருபுறமும் இருக்கும் நெற்கதிர்களை பார்த்து கொண்டே சென்றவள் சக்தியை நெருங்கும் வேளையில் காலில் ஏதோ குத்தி வலியை கொடுத்தது. அம்மா என கத்தியவாறு கீழே அமர்ந்தாள். ஆராதனாவின் குரலில் திரும்பிய சக்தி அவள் தரையில் அமர்ந்து வலியில் துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நொடியில் அவளை நெருங்கினான். என்னாச்சோமு? காலில் என்ன? காலை காட்டு. பதறியவாறு அவளதின் பாதத்தை தொட்டு அதிலுள்ள முல்லை வலிக்காமல் எடுத்துவிட வழியில் அவனது கரங்களை இறுக பற்றி கொண்டாள் ஆராதனா. ஏன் அம்மோ இப்படி பண்ற? கையை விடு, அப்பதான் அந்த முல்லை எடுக்க முடியும், ரொம்ப ஆழமா குத்திருக்க போல, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. முள்ளினை மென்மையாய் எடுத்துவிட அது குத்திய இடத்தில் இருந்து உதிரம் பெருக்கெடுத்து கொட்டியது. நல்ல வேலை, ரத்தம் வந்துடுச்சு, இனி ஒன்னும் இல்ல. ஏன் செருப்பு போடாம இங்க வந்த? உன்னை யார் முதல்ல இங்கே வர சொன்னா? வந்த கீழே பார்த்து வர மாட்டேயா? கோபமாக கத்திக்கொண்டே சக்திவேல் இருக்க. சாமி கும்பிட போனதுனால செருப்பை கழட்டி போட்டேன், அப்படியே வந்ததால மறந்துட்டேன் மென்மையாய் கூறினாள் ஆராதனா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பியாமு? இல்ல, அது நான் என கூறும்போதே ஆராதனாவின் கதறலை கேட்டு அனைவரும் வர அமைதியானால். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாகப்பா எல்லாரும். என்னாச்சு தென்மொழி? ஒன்னும் இல்லை பாட்டி, கீழே முள்ளு இருந்தது, தெரியாம வந்ததால குத்தி இருக்கும் என்று ஆராதனாவிற்கு பதில் தேன்மொழி கூறினாள். சாரி ஆரா, எல்லாம் என்னோட தப்புதான், ரொம்ப வலிக்குதா? ரஞ்சித் மன்னிப்பாய் வேண்டி கேட்க, இல்ல ரஞ்சிதா தான், எனக்கு வலிக்கல, வாங்க போகலாம் எல்லாரும். சரி வாங்க எல்லாரும், நேரமாச்சு என கூறியவாறு மதுரம் பாட்டி செல்ல தேன்மொழி உதவி செய்ய அவளை பிடித்தவாறு நடந்து சென்றாள் ஆராதனா. ரஞ்சித்தை ஆராதனா அத்தான் என்று அழைத்ததில் வேதாளம் முருங்கமரம் ஏறின கதையாய் மறுபடியும் உச்ச கோபத்தில் இருந்தான் சக்திவேல். ஐயர் மந்திரம் போதி பூஜை தொடங்க அனைவரும் சாமி கும்பிட்டு கொண்டிருக்க நிற்க முடியாமல் நின்ற ஆராதனாவை பார்த்த சக்திவேல் நொடியில் அவளிடம் நெருங்கினான். தேன்மொழி, நீ போய் கார்ல மருந்து இருக்கு, எடுத்துட்டு வா கூறியவனோ ஆராதனாவின் கைகளை பிடித்து பூஜைக்கு இடையூறு விளைவிக்காமல் அவளை தள்ளி அழைத்து சென்று அமர வைத்தான். நீங்க போய் சாமி கும்பிடுங்க, எனக்கு ஒன்னும் இல்லை. நீ எதுவும் பேசாத, முதல்ல உன் காலை காட்டு. அவளது பாதத்தினை பற்ற முயல, ஐயோ வேண்டா சக்தி, நீங்க போய் எப்படி? அவனது கையை பிடித்து தடுத்தாள். அம்மு, நான் தானே, கொடு. அம்மு என்ற அழைப்பில் அவனது கையை விட மெதுவாக அவளது பாதத்தை கட்டியிருந்த தனது கைக்குட்டையை விலக்கியவன் தேன்மொழி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த மருந்தை எடுத்து பேண்டேஜ் போட்டுவிட அமைதியாக இருந்தாள். மறுபடியும் தேன்மொழியிடம் அதனை கொடுத்து வைக்க சொல்ல அதனை வாங்கியவளோ, நல்லா என வேலையவரிங்க புலம்பியவாறு வைக்க சென்றாள் தேன்மொழி. இப்ப எப்படி இருக்காமு? வலிக்குதா? முன்னை விட இப்ப பரவாயில்ல சக்தி, இனிமே பார்த்து நடந்துக்கோ, சரியா? அம்மு, நீ சாமிலாம் கும்பிட வர வேண்டாம், இங்கே உட்கார்ந்துரு கூறியவன் தேன்மொழி வர அவளை பார்த்துக்கிட கூறியவன் பூஜை நடக்கும் இடத்திற்கு சென்றான். ஆராதனாவின் அருகில் அமர்ந்த தேன்மொழி பேசிக்கொண்டிருக்க நேரம் செல்லவே பூஜை முடிந்து மரகதம் பாட்டி, மதுரம் பாட்டி, பார்வதி என அனைவரும் வந்தனர். என்ன ஆராதனா, நிக்க முடியலையா? ஆமா பாட்டி, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சிறிது நேரம் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க நேரம் செல்வதை உணர்ந்த மரகதம் பாட்டி, பார்வதி, தேன்மொழி சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். சரி, வரும்போது வேடிக்கை பார்க்கணும்னு சொன்ன, அப்படியே நடந்து வந்துட்டோம், இப்ப எப்படி போறது? ஆராதனாவிடம் கேட்க, நான் நடந்துருவேன் பாட்டி, பக்கத்துல தானே வீடு இருக்கு, இப்படியே நடந்தா கூட கொஞ்சம் தான் உனக்கு வலிக்கும், இரு ஏதாவது பண்ணலாம் கூறியவர் யாராவது இருக்கிறார்களா என பார்க்க ரஞ்சித் நடந்து வருவது தெரிந்தது.
அவனை அழைத்தார் மதுரம் பாட்டி. சொல்லுங்க பாட்டி. நீ வீட்டுக்கு தானே போறப்பா, வழியில ஆராதனாவை வீட்டுல விட்டுறியா? சரி பாட்டி. அப்ப நீங்க? நான் தாத்தா கூட இருந்து ஆளுக வேலை செய்யறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி பாட்டி, நான் ரஞ்சித் கூட போறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க என்றவள் ரஞ்சித் பைக்கை எடுத்துக்கொண்டு வர அதில் ஏறினாள். இருவரும் கிளம்ப தன் பாட்டியை பார்ப்பதற்காக திரும்பிய ஆராதனா தூரத்தில் தன்னை பார்த்து கொண்டிருந்த சக்தியை கண்டாள். அவனது பார்வையின் அர்த்தம் என்னவென்று புரியாது அப்படியே சென்றாள் ஆராதனா. சக்தியை நினைத்து கொண்டு சென்றதால் ரஞ்சித் வீட்டிற்கு செல்லாமல் வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்வதை கூட அறியாது இருந்தாள் ஆராதனா. நன்றி.